ஹாய் ஹலோ அனைவருக்குமே வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத அனைவருக்குமே தெரியும். அனைவருமே ஆளுடன் எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு ரேஷன் கார்டுடைய ரிசல்ட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அனைவருமே இந்த ரிசல்ட்டு இன்னைக்கு வரும் நாளைக்கு வரும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்து இருந்திருந்த நிலையில் வந்து பார்த்தோன்னா இது வரைக்குமே ஒரு 3 காலங்கள் ஆயிடுச்சு. இனிமேல் இந்த ரிசல்ட் அப்டேட் கொடுக்கல. இந்த ரிசல்ட்டு எப்போ அப்டேட் ஆகும், என்ன டீட்டெயில் தான் வந்து வெளியிட போகிறாங்க. உண்மையான நிலவரம் வந்து உண்மையான நிலவரம் வந்து என்ன? எதனால் இந்த ரிசல்ட் குடுக்கல அப்படிங்கிறது தான் எல்லாருடைய பெரிய கேள்வியாகவே இருந்திருக்கு. இருந்தாலுமே இனிமே அப்டேட் குடுக்கல. நம்மளுக்கு வந்து குடுக்க வேண்டிய ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இனிமே அப்டேட் குடுக்கல. டிஆர் ஆஃபீஸ் மூலமாக என்ன தகவல் குடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அனைவருக்குமே ஒரு மிக மிக ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு செய்தியாக தான் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து டிஆர் ஆஃபீஸ் மூலமாக கிடைத்திருக்கு. நம்ம எதிர்பார்த்த மாரி ரிசல்ட்ட வெளியாகும்போது இந்த டேட்ல கன்ஃபார்மா மிஸ் ஆகாது அப்படின்ற மாரி தான் சொல்லியிருக்காங்க. நம்ம எதிர்பார்த்த ரிசல்ட்டு என்னைக்கு என்ன டேட்டு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 16, நாளைக்கு 17 திங்கட்கிழமைலேருந்தே மாவட்ட வாரியாக ரிசல்ட் அப்டேட் ஆகும் அப்படின்ற மாரி தான் ரேஷன் கார்டுடைய சேல்ஸ்மேன் மற்றும் பேக்கருக்கான ரிசல்ட்டு நாளை முதல் ஒரு 2 மாவட்டங்களுக்கு மேல ஒரு சில மாவட்டங்களுக்கெல்லாம் ரிசல்ட் அப்டேட் ஆகும் அப்படின்ற மாரி அஃபிஷியலாகவே ஒரு தகவல் வெளியாக இருக்குது. அனைவருக்குமே ஒரு மிக மிக ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு செய்தியாக தான் வந்து வெளியே இருக்குது. பார்த்தீங்கன்னா, இன்று காலையிலேருந்தே ஒரு சில பேருக்கெல்லாம் ஜியோ உத்தரவு வந்து குடுத்துருக்காங்க. இந்த உத்தரவின் அடிப்படையில் தான் நம்மளுக்கு ரிசல்ட் குடுக்க போறோம் அப்படின்ற மாரி ஒரு அஃபிஷியலாகவே தகவல் வெளியாக இருக்குது. ரேஷன் கடை ஊழியர்களுக்கு ஒரு சூப்பரான அப்டேட் தான். இருந்தாலுமே இந்த ரேஷன் கார்டுடைய விலையில நெறைய பேருக்கு நெறைய சந்தேகங்கள்லாம் வந்து இருக்கு இல்லையா? இந்த வேலையில அனைவருமே எப்படியெல்லாம் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ மார்க் இருந்தா செலக்ட் பண்ணியிருக்காங்க. இதில வந்து பார்த்தீங்கன்னா, யாருக்கெல்லாம் முன்னுரிமை வந்து வழங்கியிருக்காங்க. இதன் அடிப்படையில இதில வந்து பார்த்தீங்கன்னா, சேலரியெல்லாம் எப்படி கிடைக்க போகுது? நம்ம வந்து செலக்ட் ஆகணுன்னே வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்த ப்ராசஸிங் வந்து என்ன நடக்கும்? இத வந்து கன்ஃபார்மா நாளை முதல் ரிசல்ட் அப்டேட் ஆகுமா? வருமா? வராதா? உண்மையான நிலவரத்த வந்து சொல்லுங்க அப்படின்ற மாரி கேட்குறாங்க. இத பத்தியெல்லாம் இந்த வீடியோல நம்ம முழுமையா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வந்து இப்போ தான் நீங்க முதல் முறையா வந்திருக்கீங்க அப்படின்னா, மறக்காம நம்மளுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப அனைவருமே எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு ரிசல்ட்டு அப்படின்னாலே இந்த ரேஷன் கார்டுடைய சேல்ஸ்மேன் மற்றும் பேக்கருக்கான ரிசல்ட்டு. இந்த ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு இது வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 3 மாத காலங்களாகவே நம்மளுக்கு வந்து ரிசல்ட் கொடுக்கும் இல்லையா? இன்றைக்கி வரும் நாளைக்கு வரும் அப்படின்னு வந்து டிசம்பர் வந்து கொடுக்க வேண்டிய ரிசல்ட் இது வரைக்குமே ஒரு 3 மாதங்கள் ஆயிடுச்சு. இனிமேல் கொடுக்கல. எதனால் ரிசல்ட் கொடுக்கல அப்படின்றத கூட்டுத்துறை அமைச்சர் ஏற்கனவே சொல்லியிருந்தார். மார்ச்சுக்குள்ளேயே நாங்கள் வந்து கொடுத்துருவோம் அப்படின்றத ஒரு 2 நாட்களுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, செய்தியாளர்கள் வந்து சந்திக்கும்போது கூட்டுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் அவர்கள் வந்து பேசியிருந்தார். இதன் அடிப்படையில் தான் அனைவருக்கும் ஒரு மகிழ்ச்சி தரமான விதமாக ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாங்க. இருந்தாலும் டிஆர் ஆஃபீஸ் மூலமாக அனைவருமே கால் பண்ணி கேட்குறீங்க இல்லையா? வெப்சைட் மூலமாக இருக்கக்கூடிய ஸோ டெலிஃபோன் காலுக்கு வந்து அனைவருமே கால் பண்ணுறீங்க. ஒரு சில பேர் ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க, ஒரு சில பேர் ரெஸ்பான்ஸ் கிடையாது. ரெஸ்பான்ஸ் பொறுத்தளவுக்கு அவங்களுக்கு வந்து தெரியும். நம்ம வந்து இந்த கால் மூலமாக வந்தது அப்படின்னா, இதுக்காக தான் வருது அப்படின்ட்டு அவங்களுக்கு வந்து தெரியும். இதனால தான் அவங்க வந்து ரெஸ்பான்ஸ் ஃபோனே எடுத்து கால் எடுக்க மாட்றாங்க. பார்த்தீங்கன்னா இதனால தான் வந்து இருக்கு. இந்த ரிசல்ட்ட குறித்து வந்து பார்த்தீங்கன்னா, என்ன அப்டேட்டு அப்டின்னா, ரிசல்ட்ட பொறுத்தளவுக்கு நாளை முதல் ஒரு சில மாவட்டங்களுக்கு ரிசல்ட்டு அப்டேட் ஆகும் அப்டின்றது தான் ஒரு சில அப்டேட்டாக இன்று வந்து கிடைத்திருக்கு. பார்த்தீங்கன்னா, கன்ஃபார்மா நாளை முதல் மாவட்ட வாரியாக ரிசல்ட்டு அப்டேட் பண்ணுறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் வந்து இருக்கு. அனைவருக்குமே ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு தகவலா தான் இந்த தகவல் வந்து இருக்கு. இருந்தாலுமே இந்த விற்பனையாளர் மற்றும் கட்டணக்கான ரிசல்ட்ட பொறுத்தளவுக்கு ஏன் இவ்வளோ டிலே பண்ணுறாங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து அனைவருக்குமே தெரியும். இது வந்து ஒரு ஸ்லோ ப்ராசஸிங்கில தான் பார்த்தீங்கன்னா, ரேஷன் கடை வேலைய வந்து டிஆர் ஆஃபீஸில வந்து மூவ் பண்ணுவாங்க. இந்த வேலைக்கு எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா, வருடம் இதே மாரி தான் ஒரு 5 மாத காலங்களாகலாம், 10 மாத காலங்கள் 2023லாம் 8 மாத காலங்களுக்கு கழிச்சு தான் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து ரிசல்ட் அப்டேட் குடுத்தாங்க. இருந்தாலும் இந்த வேலைய பொறுத்தளவுக்கு சேல்ஸ்மேன் மற்றும் பேக்கர பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரிசல்ட்ட பொறுத்தளவுக்கு ஸ்லோ மூவிங் தான் நம்மளுக்கு வந்து பண்ணியே வந்து குடுக்குறாங்க. எதனால அப்படின்றத நம்மளுக்கு வந்து தெரியல. நெறைய பேர் சொல்றாங்க, இதில வந்து நெறைய பணப்பட்டுப்படுக்கலாம் முடிந்திருக்கு. இன்னும் முடியல. இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ரெடி பண்ணி குடுத்து இவங்கள வந்து செலக்ட் பண்ணி அதுக்கப்புறம் அவங்களுடைய பேரு இத மென்ஷன் பண்ணி குடுக்கணும் இல்லையா? அதனால பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் நடக்குது அப்படின்ற மாரி சொல்றாங்க. இதெல்லாம் உண்மையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் 50% வந்து பார்த்தீங்கன்னா நடக்கிறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு. இதெல்லாம் நடக்குமா அப்படின்றத நமக்கு வந்து நம்ம வந்து பார்க்கல. இருந்தாலும் இது வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இனிமே
ஒரு சில மாவட்டங்களுக்கெல்லாம் நேர்காணல் நடக்கும் இல்லையா? சென்னை மாவட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா, சேல்ஸ்மேனுக்குலாம் இன்னுமே நேர்காணலே நடக்கல. ஸோ அவங்களுக்கெல்லாம் எப்ப நடக்கும்? என்ன அப்டேட் தான் குடுத்துருக்காங்க? ஸோ அப்படின்றத பார்த்தீங்கன்னா, ஸோ அப்டேட்ட பொறுத்தளவுக்கு அதே மாரி தான் பிப்ரவரி அ மார்ச்சுக்குள்ளேயே நாங்க வந்து முடித்து குடுப்போம் அப்படின்றத சொல்லிட்டாங்க இல்லையா? ஸோ கன்ஃபார்மா அவங்க வந்து எப்போலாம் முடித்து குடுத்துருவாங்க ஒரு சில மாவட்டங்களுக்கெல்லாம் ரிசல்ட்டு அப்டேட் பண்ண போறோம் அப்படின்னு தான் டிஆர் ஆஃபீஸ் மூலமாகவே தகவல் வெளியாக நாளை முதல் ஒரு 2 மாவட்டங்களுக்கு மேல ரிசல்ட் அப்டேட் பண்றதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு. ரேஷன் கார்டுடைய தேர்வாளர்களுக்கு அனைவருக்குமே ஒரு மிக மிக ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு செய்தியாக தான் வந்து இருந்திருக்கு. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வேலையில நெறைய பேருக்கு சந்தேகங்கள்லாம் வந்து இருக்கு இல்லையா? இதில வந்து பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் இந்த வேலையில செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அனைவரையுமே வந்து பார்த்தீங்கன்னா, இதில வந்து எக்ஸாம் கிடையாது. ஒன்லி நேர்முக தேர்வு மூலமாக செலக்ட் ஆயிருக்காங்களே, நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, இதில வந்து நேர்முக தேர்வுல பெண்கள் வந்து ஒரு 71% வந்து பார்த்தீங்கன்னா, தேர்ச்சி பெற்றிருக்காங்க அப்படின்ற மாரி தகவல் வெளியா இருக்கு. பார்த்தீங்கன்னா, பெண்கள் தான் நெறைய பேர் இதில வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா, முன்னுரிமைன்னு பார்த்தீங்கன்னா, இந்த முதல் பட்டதாரி, இந்த ஆதரவற்ற விதவைகள், கணவனால் கைவிடப்பட்டவர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, இதில வந்து முன்னுரிமை வழங்கியிருக்காங்க. அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் இதில வந்து பெண்கள் தேர்ச்சி பெற்று தான் இதில வந்து செலக்ஷன் லிஸ்ட்லாம் வந்து ரெடியா இருக்கும். அது கூடிய விரைவில் நாங்க வந்து அப்டேட் குடுக்க போறோம் அப்படின்ற மாரியும், தகவல் வெளியாயிருக்கு. செலக்ஷன் ப்ராசஸ் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா, தேர்ச்சி பெற்றிருக்கிறது பெண்கள் 71% மேல அவங்க வந்து தேர்ச்சி பெற்றிருக்காங்க அப்படின்றத ஒரு அஃபிஷியலாகவே ஒரு தகவல் வெளியா இருக்கு. ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு செய்தியாக தான் அடுத்ததாக இந்த செலக்ஷன் ப்ராசஸை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அனைவருக்குமே தெரியும் நேர்முக தேர்வு மூலமாக வழங்கப்பட்ட மார்க்கின் அடிப்படையிலும், அதே மாரி நீங்க வந்து பார்த்தீங்கன்னா 10த் 12த்தில் எவ்வளோ மார்க் வச்சிருக்கீங்க? 2மே மெரிட் லிஸ்ட் பண்ணி, இதில தான் நம்மள வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, எம்ப்ளாய்மென்ட் ஆஃபீஸ் மூலமாக நீங்க பதிவு பண்ணியிருக்கீங்களா? அப்படின்றத செக் பண்ணியிருப்பாங்க. அதிலும் நீங்க சீனியாரிட்டி அடிப்படையில வழங்கியிருக்காங்க. இந்த வேலைய பொறுத்தளவுக்கு நம்ம எதிர்பார்த்த மாரி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி தான் வந்து செலக்டும் பண்ணியிருக்காங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இந்த விற்பனையாளர் மற்றும் கட்டணக்கான ப்ராசஸிங் பொறுத்தளவுக்கு இப்படி தான் நடந்திருக்கு. உண்மையான நிலவரம் வந்து என்ன அப்படின்னா, உண்மையான நிலவரத்த பொறுத்தளவுக்கு இதுவரைக்குமே அனைத்து மாவட்டத்துக்குமே லிஸ்ட் ரெடி ஆயிடுச்சா இல்லையா அப்படி பார்த்தீங்கன்னா, இதுவரைக்குமே அப்டேட் வந்து இன்னியுமே வந்து ரெடி ஆகல. இருந்தாலும் ஒரு சில மாவட்டங்களுக்கு நடத்த முடித்திருக்காங்க. சொல்லலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு சில மாவட்டம் 90, 80% மேல நம்மளுக்கு வந்து செலக்ஷன் ப்ராசஸ் வந்து ப்ராசஸிங் தான் வந்து இருக்கு. இருந்தாலுமே நம்ம எதிர்பார்த்த மாரி மார்ச்சுக்குள்ளேயே அவங்க வந்து ரிசல்ட்ட குடுத்துருவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் கன்ஃபார்மா வெளியாயிடும். அதுக்கப்புறம் ரிசல்ட்ட பொறுத்தளவுக்கு எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, ரிசல்ட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம சேனலுக்குள்ளயே லிங்க் இருக்கு. நீங்க அத பயன்படுத்தி தெரிஞ்சுக்கோங்க. அப்படி இல்ல அப்படின்னா, நீங்க கூகுள் மூலமாக, வெப்சைட் மூலமாக போயி, நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, டிஆர்பி ஆல் டிஸ்ட்ரிக்ட் ரிசல்ட் அப்படின்னு போட்டீங்க அப்படின்னா, வெப்சைட் அனைத்துமே 38 மாவட்டத்துடைய வெப்சைட்டும் ஓப்பன் ஆகும். அதில நீங்க எந்த மாவட்டம் அப்படின்றத டச் பண்ணீங்க அப்படின்னா, டைரக்ட்டாவே உங்களுக்கு வந்து வெப்சைட் பேஜுக்கு வந்து இது மாரி வந்துரும். இதில உங்களுடைய மாடத்துக்கு ரிசல்ட் வந்திருக்கா அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். அதில வந்து பார்த்தீங்கன்னா, ரிசல்ட் பிடிஎஃப் டவுன்லோட் அப்படின்னு இருக்கும். அத வந்து கிளிக் பண்ணீங்கன்னா டவுன்லோட் ஆயிடும். அதோடயே உங்களுடைய ரெஜிஸ்டர் நம்பரு, உங்களுடைய நேமு, டேட் ஆஃப் பர்த் எல்லாம் குடுத்து, நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கிற மாரி வந்து இருக்கும். சரி ஓகே. இன்னைக்கான அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா, இதுதான். மறக்காம நம்மளுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.